ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் தொகுப்பினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். பின்னர் உரையாற்றிய அவர், அதிமுக ஆட்சியில் முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் எவ்வளவு முதலீடுகள் வந்தது என்று கூற முடியுமா என கேள்வி எழுப்பினார். அரசு திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொண்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் வாரணவாசியில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கியதோடு குழந்தைகளை கொஞ்சி மகிழ்ந்தார். தொடர்ந்து அரியலூர், கொல்லாபுரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 21,862 பயனாளிகளுக்கு 174 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். அங்கு 120 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மக்களை தேடிச் சென்று பிரச்சினைகளை தீர்க்கும் அரசாக செயல்படுவதாக தெரிவித்தார். மக்கள் தமக்கு அளித்து வரும் ஆதரவை கண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு கலக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் அவர் நாள்தோறும் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுவதாகவும் குற்றம் சாட்டினார். அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் இருந்தப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர் மறைவுக்கு பிறகு 4 ஆண்டுதான் சிறப்பாக நாங்கள் ஆட்சி செஞ்சதாகவும் சிரிக்காம பேட்டி கொடுத்திருக்கிறார். பொய்க்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இடாது, இன்னும் பளிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும். தொழில் முதலீட்டாளர் மாநாடு ஒன்று நடத்தினார் பழனிசாமி அவர்கள், உங்களுக்கு தெரியும். 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு பெருமையோடு பேசினார். நான் கேட்கிறேன், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களே, நீங்கள் நடத்தின முதலீட்டாளர் மாநாடு மூலமாக எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு? இதனால வேலைவாய்ப்பு பெற்றவங்க எத்தனை பேர்? இதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு உங்களால் சொல்ல முடியுமா? வந்தவங்களையும் விரட்டிட்டாங்க. மிக மிக நலிந்த மக்களுக்கான ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர், குழந்தைகளுக்கு தேவையான திட்டங்களை அரசு முன்வந்து செய்து வருவதாக தெரிவித்தார். அந்த வகையில் திமுக அரசின் முத்தான திட்டங்களில் ஒன்றாக ஊட்டச்சத்தினை உறுதி செய் திட்டம் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். கழக அரசு அமைஞ்சு ஓராண்டு நிறைவடைஞ்ச போது நான் ஆய்வுக்கு போனப்போ ஊட்டச்சத்து குறைபாடு கொண்ட குழந்தையை பார்த்தேன். அப்போ விசாரித்த போது இது போல குழந்தைகள் பிறக்குது, அதிகமாக இருக்குன்னு எனக்கு கவனத்துக்கு வந்துச்சு. நம்ம குழந்தைகள், தமிழ்நாட்டு குழந்தைகள், அவர்கள் திடமாக இருக்கணும்னு கடந்த 21/5/2022 அன்று நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்தோரை குழந்தைகள் மையத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டத்தை தொடங்கி வச்சோம். 76,705 ஊட்டச்சத்து குறைபாடுள்ள 6 மாதத்திற்குட்பட்ட குழந்தைகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டைகளை வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்தோம். தீவிர ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள்னு அடையாளம் காணப்பட்ட 77.3 விழுக்காடு குழந்தைகள் இயல்பு நிலைமைக்கு திரும்பி இருக்காங்க என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் இங்கே உங்களோட பகிர்ந்துக விரும்புகிறேன். பெரம்பலூர் மாவட்டத்தில் வெங்காய விற்பனை மையம் அமைக்கப்படும். மருதையாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும். அரியலூரில் மருதையாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டப்படும். 2 மாவட்டங்களைச் சேர்ந்த 645 கிராமங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.